Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா கேட்டுக்குமே இன்க்ளூட் ஆகும். ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான், ஜூனியர், இன்டர், சீனியர், ஹை ஸ்பீடு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு எக்ஸாமினர்ஸ், ஓகேங்களா? அதாவது examiners are informed that the 10 marks allotted for short hand performance, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 10 மார்க், அதாவது ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு 10 மார்க் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மே பி கிவன் இன் ஃபுல் ஆஸ் லாங் ஆஸ் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ். ஸோ 10 மார்க் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் போகிற இடத்துல வந்து நேம் ஒரு வேர்டோ, இங்கிலீஷ் வேர்டோ, தமிழ் வேர்டோ எதுவுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வேர்டு எழுதிட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், சப்போர்ட்டட் பை தி ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ், ஓகேங்களா? ஸோ தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல், ஓகேங்களா? இதில் 1.1 பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டேக் ஷுட் பி அண்டர்லைன் ரெட் லிங்க் அண்டு மார்க்டு ஆஸ் எக்ஸ் ஃபார் ஃபுல் மிஸ்டேக். ஸோ ஃபுல் மிஸ்டேக்னால் 1 மார்க் உங்களுக்கு. இங்கிலீஷை பொறுத்தளவு 1 மார்க்கு, ஹாஃப் மார்க் அந்த மாதிரி பிரிப்பாங்க. அதில் வந்து 1 மார்க் மிஸ்டேக் எல்லாமே வந்து எக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாஃப் மிஸ்டேக் எல்லாமே ஸ்லாஷில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது ரெட் இங்கில், ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கை வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஹாஃப் மிஸ்டேக் வந்து ஸ்லாஷில் மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து above தி வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வித்தவுட் ஸ்கோரிங் ஆர் டிஃபேசிங். ஃபுல் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹாஃப் மிஸ்டேக்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் இன் தி நேச்சர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஒரு தெளிவாக கீழே பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இன் அரைவிங் அட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபுல் மிஸ்டேக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மே பி இக்னோர்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 7.5 மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா அது 7ஆக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒரு 8.5னா ஒரு 8ஆக கன்சிடர் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், 1.3 out of the total marks of 100, 10 marks are allotted for short hand performance. ஸோ இது நமக்கு டிஃபால்ட்டாக ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ 100 மார்க்கில் டிஃபால்ட்டாக 10 மார்க் வந்து ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க, ஓகேங்களா? 1.4 பாருங்கள், ஃப்ரம் த பேலன்ஸ் ஆஃப் 90 marks should be deducted at the rate of 1 mark for each full mistake for junior, intermediate, senior grade and high speed test. ஸோ இது நமக்கு எப்பவும் போல தான், ஓகேங்களா? ஸோ 90 மார்க்கில் தான் 1 மார்க்கு, ஹாஃப் மார்க்கான்னு பிரிக்க போகிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், 1.5 பாருங்கள், மார்க்ஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ் சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5 marks ஷுட் பி ஆடட் டு தி மார்க்ஸ் அவார்டட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில எனக்கு. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 5 மார்க், அதாவது மேக்ஸிமம் 5 marks ஷுட் பி அவார்டட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். இது பார்க்கலாம், இது திருத்துறவங்களை வச்சு தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து கன்சிடர் பார்க்கலாம், இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது, ஓகேங்களா? 1.6 பாருங்கள், the total number of mistakes and the total number of marks awarded should be entered as indicated below on the last page of the transcript. ஸோ ஒரு அதாவது உங்கள் பேப்பர் பண்ண பேப்பர் கடைசியில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 1.7 பாருங்கள், ஒன்லி த டோட்டல் மார்க்ஸ் அவார்டட் ஷுட் பி என்டர்ட் ஆன் த ஃப்ரண்ட் பேஜ். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் வந்து டோட்டல் மார்க் மட்டும்தான் போடுவாங்க. பேக் பேஜில் வந்து என்னென்ன மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் கம்ப்ளீட்டாக போடுவாங்க. ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒன்லி த டோட்டல் மார்க்ஸ் அவார்டட் ஷுட் பி என்டர்ட் இன் தி ஃப்ரண்ட் பேஜ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நேச்சர் ஆஃப் மிஸ்டேக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுல் மிஸ்டேக் வந்து எனி அன்வான்ட் அடிஷன் ஆஃப் ஒன் வேர்டு எக்ஸ், ஓகேங்களா? அதாவது ஒரு வேர்டு இல்லாத ஒரு வேர்டு, நீங்கள் அவங்க ஒரு வேர்டு படிக்கும்போது அந்த வேர்டு தெரிலன்னா விட்டுருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க, எக்ஸப்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் எழுதுனா மார்க் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆர்டிகல்ஸ் தவிர்த்து நீங்கள் வேறு ஏதோ அன்வான்ட் ஒரு வேர்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க. அதே மாதிரி 2.2.1 பாருங்கள், ஒமிஷன் ஆஃப் என் ஆர்டிக்கல், அடிஷன் ஆஃப் என் ஆர்டிக்கல் அண்டு இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 6 half மிஸ்டேக் ஃபார் தி என்டையர் பேசேஜ். ஸோ மொத்த பேசேஜுக்குமே நமக்கு 6 மார்க் தான் ஆர்டிக்கல் பிடிப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 3 மார்க் பிடிப்பாங்க. 6 மிஸ்டேக் ஆர்டிக்கலுக்கு எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க், அதாவது மொத்த என்டையர் பேசேஜ்லேயுமே. ஆனால் இது வந்து எப்படின்னா திருத்துறவங்களை பொறுத்தது. ஸோ எந்தளவு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க சொன்ன மாதிரி நமக்கு தெரில. ஸோ அதை திருத்துறவங்களை பொறுத்த வரப்போகுது. அதே மாதிரி பாருங்கள்,
ஸோ கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ஓகேங்களா. ஸோ இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் இதுக்கு வந்து ஹாஃப் மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக லெட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வாஷ் பேசின் அப்படின்னா டபிள்யூ கேப்ஸு பி கேப்ஸாக இருக்கணும். அங்கே நம்ம டபிள்யூ ஸ்மால் பி ஸ்மாலாக போட்டால் ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க ஓகேங்களா. அதாவது வாஷுக்கும் பிடிப்பாங்க ஓகேங்களா. ஹாட் வாட்டர் சப்ளை முக்கியமான வேர்டு எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டு பழகிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து உங்கள் நேமு, ஒரு ஊர் பேர், ஒரு பெரிய வந்து ஒரு லீடர் பேர், ஒரு வேறு என்ன சொல்லலாம், ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் பேர், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்பவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா. இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒமிஷன், எவ்ரி ஒமிஷன் ஆஃப் யர் வேர்டு ஓகேங்களா. நீங்கள் எத்தனை ஒமிஷன் விடுறீங்களோ உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் பிடிப்பாங்க. அதாவது அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர்னாலும் ஒரு மிஸ்டேக்கு, ஒமிஷன் விட்டாலும் ஒரு மிஸ்டேக் ஓகேங்களா. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் பேராகிராஃபிங். ஸோ பேரா நீங்கள் கரெக்டாக ஸ்பிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் வேறு என்ன பஞ்சுவேஷன், ஒமிஷன் ஆஃப் யர் ஃபுல் ஸ்டாப் ஓகேங்களா. ஃபுல் ஸ்டாப் கரெக்டாக நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. அதர் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் மேபி இக்னோர்டு. அதர் பஞ்சுவேஷன் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்மா இந்த மாதிரிலாம் கூட இக்னோர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே அங்கே திருத்துறவங்களை பொறுத்தா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸ் 2.2.1 2.6.1 இதெல்லாம் வந்து திருத்துறவங்களை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். தோட் நமக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுவாங்க அது நம்ம தெரில. ஸோ நம்ம பேப்பர் காப்பி வாங்கினா தான் அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணி எல்லாம் செக் பண்ண முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் 2.7.0 பாருங்கள் சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை நான் காமனாக சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு, ஸ்பெல் மிஸ்டேக் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா. அதாவது ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதி பழகிக்கோங்க. ராங் ஸ்பெல்லிங் ஆஃப் யர் வேர்டு இன் ஆல் கேசஸ். ஸோ எத்தனை ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணாமல் ஹாஃப் மார்க் உங்களுக்கு சரிங்களா. ஸோ பெரிய பெரிய வேர்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக எழுதுங்க, ஸ்பெல் பண்ணி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ் எல்லாமே கரெக்டாகவே நீங்கள் பண்ணியிருந்தாலுமே எல்லா இதுலேயுமே நீங்கள் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணால் ஹாஃப் மார்க் பிடிச்சிட்டே தான் வருவாங்க. ஸோ மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ ஸ்பெல்லிங் இங்கிலீஷை பொறுத்தளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப 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 சென்சிட்டிவானது. ஸோ ஸ்பெல் நல்லா கரெக்டாக எழுதி பழகிக்கோங்க ஓகேங்களா. இது பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மே பி பெனலைஸ்டு ஒன்லி ஒன்ஸ். இப்போ அதே மாதிரி ரிப்பீட்டேஷன் பீயிங் இக்னோர்டு. இப்போ ஒரு வேர்டு நீங்கள் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஹாஃப் மார்க் பிடிச்சிட்டாங்க. அதே வேர்டு மற்ற பக்கம் வந்து அதுக்கு மிஸ்டேக் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதை ரிப்பீட்டேஷன் பீயிங் இக்னோர்டு சொல்லிட்டாங்க, அதுக்கு ஹாஃப் மிஸ்டேக். அதே மாதிரி சப்ஸ்டிடியூஷன், எவ்ரி சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் யர் வேர்டு வந்து உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் பிடிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோல்டுங்கிற வேர்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க. ஹேடு சோல்டுக்கு பர்ச்சேஸர் போட்டாலும் ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஆஸுக்கு நீங்கள் ஆன் எழுதினாலும் ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க. அந்த இடத்துல ஆர்டிக்கல் வந்தாலுமே நமக்கு ஃபுல் மிஸ்டேக்காக தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்னு வந்தால் ஆஸ்னு எழுதி பழகிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள் டென்ஸ் ஓகேங்களா. ஸோ டென்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக், அதாவது டிட்டு, டன், டூயிங் ஃபார் டூ அண்டு வைஸ் வெர்சா, வென் டு கான், கோயிங் ஃபார் கோ அண்டு வைஸ் வெர்சா. ஸோ டென்ஸ் மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷோட வேல்யூவேஷன் மெத்தடு. ஸோ இதில் வந்து எங்கள் டோட் வந்து கரெக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து திருத்துறவங்க வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸப்ட் சொன்னால் வந்து பஞ்சுவேஷனு, அதே மாதிரி வந்து ஆர்டிகல்ஸு இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக நோட் பண்ணி இவங்க டோட் சொன்ன மாதிரி கரெக்டாக திருத்துனாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் சிலபஸோட கரெக்ஷன் மெத்தட் ஃபஸ்ட் பேப்பருக்கு ஓகேங்களா. ஜூனியர், இன்டர், சீனியர், ஹை ஸ்பீட் ஆல்சோ எல்லாத்துக்குமே இதுதான் உங்களுக்கு ஃபாலோ ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் வேறு டவுட் இருந்துச்சு அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா. வீடியோ இதான் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.